அனைவருக்கும் ஆர்சியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு அறிவியல்லேருந்து முக்கியமா ஒரு 100 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன? 9.8 மீட்டர் வினாடி -2. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர் வினாடி -2. இரண்டாவது வினா. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? 1.625 மீட்டர் வினாடி -2. மூன்றாவது வினா. இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என கூறியவர் அரிஸ்டாட்டில். நாலாவது வினா. விசையின் விதி என அழைக்கப்படும் விதி எது? நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. விசையின் விதி நியூட்டனின் இரண்டாம் விதி. ஐந்தாவது வினா. திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு? நியூட்டன் மீட்டர். ஒரு முக்கியமான வினா. திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். ஆறாவது வினா. நிறையின் எஸ்ஐ அலகு? கிலோகிராம். ஏழாவது வினா. ஒளிவிலகலின் இரண்டாம் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்னெல் விதி. ஒரு முக்கியமான வினா. ஒளிவிலகலின் இரண்டாம் விதி ஸ்னெல் விதி. எட்டாவது வினா. அதிக அலைநீளத்தை கொண்ட நிறம் எந்த நிறம்? சிவப்பு. அதிக அலைநீளம் சிவப்பு. ஒன்பதாவது வினா. லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு யாது? டயாப்டர். லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். பத்தாவது வினா. பாயில் விதியின் சமன்பாடு? பிவி மாறிலி. பாயில் விதியின் சமன்பாடு பிவி மாறிலி. அடுத்த வினா. 0 கெல்வின் என்பது எத்தனை டிகிரி செல்சியஸ்னா -223 டிகிரி செல்சியஸ். 12வது வினா. மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிட உதவும் கருவி எது? வோல்ட்மீட்டர். 13வது வினா. மின் கடத்துதிறனின் அலகு என்ன? ஓம் -1. மின் கடத்துதிறனின் அலகு ஓம் -1. 14வது வினா. மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படும் கருவி எது? கால்வனோமீட்டர். முக்கியமானது. திசைன்னு கேட்டாங்கன்னா கால்வனோமீட்டர். 15வது வினா. ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்? 746 வாட். ஒரு குதிரைத்திறன்னா 746 வாட். அடுத்த வினா. மிக உயர்ந்த மின்தடை கொண்ட ஒரு கடத்தி எது? நிக்ரோம். மிக உயர்ந்த மின்தடை கொண்ட ஒரு கடத்தி நிக்ரோம். 17வது வினா. ஒளியின் திசைவேகம் என்ன? 331 மீட்டர் வினாடி -1. 18வது வினா. இரும்பில் ஒளியின் திசைவேகம் என்ன? 5950 மீட்டர் வினாடி -1. இரும்பில் ஒளியின் திசைவேகம் 5950 மீட்டர் வினாடி -1. 19வது வினா. எதிரொலி தத்துவத்தில் செயல்படும் மகப்பேறியல் கருவி அல்ட்ராசோனோகிராஃபி. எதிரொலி தத்துவத்தில் செயல்படும் மகப்பேறியல் கருவி அல்ட்ராசோனோகிராஃபி. 20வது வினா. நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி சோனார். நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி சோனார். அடுத்த வினா. இதயத்தை சீராக செயல்பட வைக்கிற ஐசோடோப் எது? ஐசோடோப் சோடியம் 24. 22வது வினா. கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார்? ஜே தாம்சன். 23வது வினா. யுரேனியத்தின் முக்கிய தாது? பிட்ச் பிளேன். யுரேனியத்தின் முக்கிய தாது பிட்ச் பிளேன். 24வது வினா. கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு யாது? பெக்கோரல். கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கோரல். கதிரியக்கத்தோட தொன்மையான அலகு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 25வது வினா. ஆல்பா சிதைவினால் தாய் உட்கருவில் எத்தனை நிறை எண் குறையும்னா 4 நிறை எண் குறையும். ஆல்பா சிதைவினால் தாய் உட்கருவில் 4 நிறை எண் குறையும். 26வது வினா. இரண்டாவது உலகப் போரின் போது நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன? ஃபேட்மேன். 27வது வினா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது? தாராபூர் அணுமின் நிலையம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராபூர் அணுமின் நிலையம். 28வது வினா. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்சரா. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்சரா. 29வது வினா. அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய உதவும் சாதனம் எது? டோசிமீட்டர். ஒரு முக்கியமான வினா. அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய உதவும் சாதனம் டோசிமீட்டர். 30வது வினா. திட்ட வெப்பநிலையில் மோலார் பருமன் மதிப்பு என்ன? 22.4 லிட்டர். திட்ட வெப்பநிலையில் மோலார் பருமன் மதிப்பு 22.4 லிட்டர். அடுத்த வினா.
அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார்? ஜான் டால்டன். 32வது வினா லித்தியத்தின் அணுநிறை எத்தனை? 6.941 AMU. 33வது வினா எத்தனாலின் கொதிநிலை எவ்வளவு? 72 டிகிரி செல்சியஸ். எத்தனாலின் கொதிநிலை 72 டிகிரி செல்சியஸ். 34வது வினா தாவர உள்ளமைப்பியலின் தந்தை யார்? நெகமையா குரு. தாவர உள்ளமைப்பியலின் தந்தை நெகமையா குரு. 35வது வினா பாருங்க. செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யார்? சேனார் ராவ். அடுத்த வினா இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? முகுளம். இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு முகுளம். 37வது வினா மனிதர்களில் தண்டுவடத்திலிருந்து எத்தனை இணை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன? எத்தனை பார்த்தீங்கன்னா 31 இணை தண்டுவட நரம்புகள். இது முக்கியமானது பார்த்துங்க. 38வது வினா உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? ஹைப்போதலாமஸ். உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைப்போதலாமஸ். 39வது வினா பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்னா எண்டமோஃபிலி. பூச்சிகள் மூலம் எண்டமோஃபிலி. 40வது வினா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? MS சுவாமிநாதன். அடுத்த வினா லைசின் செறிந்த மக்காச்சோளம் எது? சக்தி. லைசின் செறிந்த மக்காச்சோளம் சக்தி. 42வது வினா அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை எது? IR8. 43வது வினா DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார்? அலெக் ஜெஃப்ரே. DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் அலெக் ஜெஃப்ரே. 44வது வினா வைட்டமின் A குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி எது? கோல்டன் ரைஸ். 45வது வினா தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடிய அரிசி எது? IR8. தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடிய அரிசி IR8. 46வது வினா நைட்ரேட் வெளியேற்றம் பாக்டீரியாவின் வகை எது? சூடோமோனாஸ். நைட்ரேட் வெளியேற்றம் சூடோமோனாஸ். 47வது வினா உலக நீர் தினம் என்று? மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. 48வது வினா அரசு வழங்கும் விவசாய மானியங்கள், விவசாய உபகரணங்கள், பயிர் காப்பீட்டு தகவல்கள் மற்றும் காலநிலை பற்றிய தகவல்களை தரும் தமிழக அரசின் செயலி பெயர் என்ன? உழவன் செயலி. 49வது வினா பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்? 2016 பிப்ரவரி 18. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 2016 பிப்ரவரி 18. 50வது வினா இரத்த புற்றுநோய் அதாவது லியூகேமியாவை குணப்படுத்தும் தாவரம் எது? என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி. அதோட அறிவியல் பேர் கேத்தாரந்தஸ் ரோசியஸ். இரத்த புற்றுநோய்னா லியூகேமியா, அதை குணப்படுத்தும் தாவரம் நித்திய கல்யாணி. அதோட அறிவியல் பேர் தான் கேத்தாரந்தஸ் ரோசியஸ். 51வது வினா மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எது? சின்கோனா மரம். மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் சின்கோனா மரம். 52வது வினா மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? கேரளா, கொச்சின். 53வது வினா பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார்? ஸ்டான்லி பி பிரியூஸ்னர். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1982. 54வது வினா காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலை பதப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எது? பேசிலஸ் மெகடோரியம். ஒரு முக்கியமான வினா காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலையை பதப்படுத்த பயன்படும் பாக்டீரியா பேசிலஸ் மெகடோரியம். 55வது வினா உலக மலேரியா தினம் என்று? ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. 56வது வினா சிறுகுடலின் நீளம் என்ன? 5 மீட்டர். சிறுகுடலின் நீளம் 5 மீட்டர். 57வது வினா பெருங்குடலின் நீளம் என்ன? 1.5 மீட்டர். சிறுகுடல் 5, பெருங்குடல் 1.5 மீட்டர். 58வது வினா சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் எது? ஆக்சிஜன் குடும்பம். சால்கோஜன் ஆக்சிஜன் குடும்பம். 59வது வினா காப்பரின் முக்கிய தாது எது? காப்பர் பைரைட். காப்பரின் முக்கிய தாது காப்பர் பைரைட். அலுமினியத்தின் உருகுநிலை என்ன? 660 டிகிரி செல்சியஸ். அலுமினியத்தின் உருகுநிலை 660 டிகிரி செல்சியஸ். 61வது வினா எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 7. 62வது வினா வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? சிங்க் சல்பேட், ஹெப்டாஹைட்ரேட். வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிங்க் சல்பேட், ஹெப்டாஹைட்ரேட்.
63வது வினா நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் எவ்வளவு? 100 கிராம் நீரில் 91 கிராம். 64வது வினா சுண்ணாம்பு கல்லின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? கால்சியம் கார்பனேட். சுண்ணாம்பு கல்லின் வேதியியல் வாய்ப்பாடு கால்சியம் கார்பனேட். 65வது வினா தூய பாலின் pH மதிப்பு என்ன? 5. தூய பாலின் pH மதிப்பு 5. 66வது வினா முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு என்ன? 8. முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு 8. 67வது வினா நெல் எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? அமிலத்தன்மை. நெல் அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும். 68வது வினா கரும்பு எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? நடுநிலைத்தன்மை. கரும்பு நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும். 69வது வினா 95.5% எத்தனால் பெயர் என்ன? ஆற்றல் ஆல்கஹால். 70வது வினா சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம் பார்மிக் அமிலம். சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம் பார்மிக் அமிலம். 71வது வினா வாகனங்களில் குளிர்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? எத்தனால். 72வது வினா ஒளிவினையானது பசுங்கணிகத்தின் எப்பகுதியில் நடைபெறுகிறது? கிரானா. ஒளிவினை பசுங்கணிகத்தோட கிரானா பகுதியில் நடைபெறுகிறது. 73வது வினா தாவரத்தில் நீராவி போக்கினை தடுப்பது எது? கியூட்டிகள். தாவரத்தில் நீராவி போக்கினை தடுப்பது கியூட்டிகள். 74வது வினா சைலம் மற்றும் புளோயம் ஆகியவை எவ்வகை திசுக்கள் ஆகும்? வாஸ்குலார் திசுக்கள். சைலம் மற்றும் புளோயம் வாஸ்குலார் திசுக்கள். 75வது வினா பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைபோசோம்கள் காணப்படுகிறது? 70S ரைபோசோம். 76வது வினா மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் உள்ளது? 60 முதல் 70% வரை. முக்கியமான வினா இது. மைட்டோகாண்ட்ரியாவில் 60 முதல் 70% வரை புரதம் உள்ளது. 77வது வினா ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சியின் மற்றொரு பெயர் என்ன? கிரப் சுழற்சி. ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சியின் மற்றொரு பெயர் கிரப் சுழற்சி. 78வது வினா அட்டையின் உட்சுவர் எத்தனை அடுக்குகளை கொண்டது? 5. 79வது வினா இரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் எது? ஹிருடின். இரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் ஹிருடின். 80வது வினா அட்டையின் கண்ட அமைப்பு பெயர் என்ன? மெட்டாமெரிசம். அட்டையின் கண்ட அமைப்பு பெயர் மெட்டாமெரிசம். 81வது வினா முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த சவ்வினால் சூழப்பட்டுள்ளது? புளூரா. முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் புளூரா என்ற சவ்வினால் சூழப்பட்டுள்ளது. 82வது வினா இரத்த கொடையாளி எவ்வகை இரத்தம்? ஓ வகை இரத்தம். இரத்த கொடையாளி ஓ வகை இரத்தம். 83வது வினா நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது? நியூட்ரோபில்கள். நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது நியூட்ரோபில்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 84வது வினா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவினால் ஏற்படும் நோய் எது? அனிமியா. இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைவதால் ஏற்படும் நோய் அனிமியா. 85வது வினா இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எவ்வளவு? 8 முதல் 10 நாட்கள். இரத்த தட்டோட வாழ்நாள் 8 முதல் 10 நாட்கள். 86வது வினா இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? காரல் லான்ஸ்டீனர். இரத்த வகையை கண்டறிந்தவர் காரல் லான்ஸ்டீனர். 87வது வினா சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்புகளை இணைப்பது எது? பான்ஸ். சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்புகளை இணைப்பது பான்ஸ். 88வது வினா மனித உடலில் மிக நீளமான செல் எது? நரம்பு செல். மனித உடலில் மிக நீளமான செல் நரம்பு செல். 89வது வினா ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உறை பெயர் என்ன? மையலின் உறை. 90வது வினா பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் என்ன? சல்சி. பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் சல்சி. 91வது வினா உடலின் அனைத்து செயல்களை கட்டுப்படுத்துவது எது? தண்டுவடம். உடலின் அனைத்து செயல்களை கட்டுப்படுத்துவது தண்டுவடம். 92வது வினா தாவரங்களில் அதிக அளவு காணப்படும் ஹார்மோன் எது? ஜிப்ரெலின்கள். தாவரங்களில் அதிக அளவு காணப்படும் ஹார்மோன் ஜிப்ரெலின்கள். 93வது வினா எது உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது? மெலட்டோனின். 94வது வினா விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் எது? டெஸ்டோஸ்டிரான். 95வது வினா மகரந்த தூளின் உள்ளுறை பெயர் என்ன? இண்டைன். மகரந்த தூளின் உள்ளுறை பெயர் இண்டைன். 96வது வினா மரபியலின் தந்தை யார்? கிரிகர் ஜோகன் மெண்டல். மரபியலின் தந்தை கிரிகர் ஜோகன் மெண்டல். 97வது வினா குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? வாட்டேயர். 98வது வினா தொல்லுயிரின் தந்தை யார்? லியோனார்டோ டாவின்சி. ஒரு முக்கியமான வினா
தொல்லுயிரின் தந்தை லியோனார்டோ டாவின்சி. 99வது வினா புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கார்சினோஜென்கள். புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள். கடைசி வினா மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமம் எது? ஈயம். மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமம் ஈயம். நண்பர்களே, நீ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 100 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.